வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க எக்கோ வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பிடிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீரிஸ் தமிழ்லயுமே அவைலபிள் இருக்கு. மார்வல் காமிக்ஸை பேக் பண்ணி வந்திருக்கிறது இந்த எக்கோ சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ்ல மொத்தம் 5 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் ரன் டைம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 3.25 மணி நேரத்துக்கு மேல இந்த சீரிஸோட ரன் டைம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மாயா நம்ம ஹீரோயினோட கேரக்டர் பேரு. ஸோ இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்க போகுது, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசா நினைச்சிட்டு இருக்க அதாவது கார்டினா இருக்கக்கூடிய கிங் பெண்ணை வந்துட்டு எதுக்காக சுட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கலாம் தான் இந்த ஒரு சீரிஸோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த சீரிஸ்ல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரதானமான கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் தான் மாயா அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த சைன் லாங்குவேஜ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரசிக்கப்படியாக வருது. அவங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் திடீர்னு அவங்களுக்கு என்னமோ தோணுது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு அதை கடந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ் எபிசோட்ல வந்து கனெக்ட் பண்ண விஷயம், அவங்களுக்கு இருக்கிற சூப்பர் பவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லாவே காட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம். படம் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் அண்ட் தென் லைட்டிங் அப்படிங்கும்போது படம் பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப ரசிக்கப்படியாக வந்துட்டு அமைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த 5 எபிசோட நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தது ஃபர்ஸ்ட் எபிசோடோ கடைசி எபிசோடோ, அதுக்கப்புறம் நடுவில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்க நல்லா இருந்தது. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 3 எபிசோடு, அதாவது 2வது 3வது 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேகாவும், அதே மாதிரி இவங்களோட ஜேர்னி தேடி இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, எங்க போறாங்க, என்னென்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இவங்க அப்பா கொண்டு யாரு, இவங்க எப்படி பழி வாங்கினாங்க, இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுமாராகவும் ஸ்லோவாகவும் போன மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தது இந்த வெப் சீரிஸ். ஸோ நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்ததுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் வந்து கொடுத்துருந்தது. இந்த மார்வலுக்கு அடிக்ட் ஆகி இந்த மார்வல் காமிக்ஸ் பற்றிலாம் தெரியும், ஆல்ரெடி எனக்கு தெரியும், இந்த வெப் சீரிஸ் பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். மார்வல் வந்து நிறைய வெப் சீரிஸ் நான் பார்த்துருக்கேன், இதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பாருங்க, மேபி வந்துட்டு ஒரு டைம் வாட்சபிளான ஒரு சீரிஸாக அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.